வெல்கம் டு ஹெல்த் கேர் ஆயுர்வேதம். நாங்கள் இதுக்கு முன்னே வீடியோவில் இந்த ஆயுர்வேதம் என்ன அதை பற்றி நாங்கள் பார்க்கறதுக்கான ரீசன் என்ன சொன்னால், நாங்கள் முதலாவது ஒரு மெடிக்கல் சிஸ்டத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணும்போது அதில் பேசிக்காக எங்களுக்கு அதை பற்றின ஒரு தெளிவு ஒன்று இருக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த மெடிசின் எடுக்கிறதாலே இப்போ நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த மெடிசின் சம்மந்தப்பட்ட நிறைய தப்பான அபிப்பிராயங்கள், தப்பான கண்ணோட்டங்கள் இருக்குது. அதனால் நாங்கள் அதை பற்றின ஒரு சரியான தெளிவு ஒன்று எடுத்துக்கொண்டு இந்த மெடிசின் பக்கம் எங்களோட சரியாக விருப்பத்தோடு நாங்கள் அணுகிறதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோவில் இந்த முதலாவது ஆயுர்வேத மெடிசின்ஸ், ஆயுர்வேதம் எப்படி ஒரு நோய் நிலைமை ஒரு மனிதனை பார்க்குதுன்ற ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கொண்டது தான் இந்த வீடியோஸில் நோக்கம். வாதம், பித்தம், கஃபம் என்ற அடிப்படையில் இந்த ஆயுர்வேதம் எல்லாம் என்னத்தை சொல்ல வருதுன்னு சொன்னால், இந்த வாதப்பித்த கஃபத்தின் அடிப்படையில் தான் அனைத்து விடயங்களும் ஒரு மனிதனில் இந்த வாதப்பித்த கஃபத்தின் அடிப்படையில் தான் எல்லா விதமான இயக்கங்கள், அசைவுகள் எல்லாம் ஃபங்க்ஷனலி மேனேஜ் பண்ணப்பட்டிருக்குது, மெயின்டைன் ஆகி கொண்டிருக்குது. நிலம், நீர், காற்று, தீ, ஆகாயம் இப்படியான பஞ்சபூதங்களை கொண்டு தான் இந்த வாதப்பித்த கஃபமும் அமைஞ்சிருக்குது. அப்போ இந்த வாதம், பித்தம், கஃபம் இப்படின்ற ரேஷியோ எப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு மனிதன்லையும் வாதம், பித்தம், கஃபம்னு சொல்லுறது ஆயுர்வேத பேசிக்கின் படி இது ஒரு உயிர் நாடி. அப்போ இந்த வாத, பித்த, கஃபத்தின் ஒரு பேலன்ஸின் அடிப்படையில் தான் எங்களோட உடல் இயக்கம், உயிர் எல்லாமே சரியான முறையில் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த மூன்றுமே சரியான சமநிலையில் இருக்க வேண்டி இருக்குது. அப்போ இந்த வாதம், பித்தம், கஃபம்ன்றது தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால், அந்த வாத, பித்த, கஃபமும் அடிப்படையாக கொண்டது இந்த 5 வகையான பஞ்சபூதங்களை தான். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாதப்பித்த கஃப சமநிலை இருக்கிறது இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த வாதம், பித்தம், கஃபன்ற சமநிலை வேறுபடும். அப்போ அந்த ஒவ்வொருடைய பிரகிருதி, விக்கிருதி என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். அந்த பிரகிருதி இந்த வாதப்பித்த கஃபத்தின் சமநிலையை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான பிரகிருதி அமைப்புகள், அதாவது உடல் அமைப்புகள் இருக்கும். இதில் நாங்கள் வாதத்தின், பித்தத்தின், கஃபத்தின் நிலை என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, வாதம்டா வாயு எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு சலனத்துக்குரியது, அசைவுக்குரியது. வாதம்ன்றது சொன்னால் அசையும், பரவும். அப்போ எங்கட உடம்புல அசைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அனைத்துமே வாதத்தின் இயக்கத்தை கொண்டு தான் நடக்குது அப்படின்றது தான் எங்களோட ஒரு பேசிக். அதே மாதிரி பித்தம்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், பித்தம் சூடு, ஹாட். அப்போ அந்த அதன் அமைப்பு எங்களோட உடல் அமைப்பில் நாங்கள் எப்படி விளங்கிக் கொள்ளணும்னு சொன்னால், அதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை, அதாவது ஒன்றிலிருந்து இன்னொன்று மாறக்கூடியது. இப்போ செல் ஒரு செல் எடுத்தோம்னா அந்த செல் ப்ரொலிஃபரேஷன், டிவிஷன் அப்படி நடக்கக்குள்ள ஒன்றாக மாறும்போது கட்டாயம் அந்த இடத்துக்கான ஒரு சக்தி வேணும், சக்தி அமைப்பு. அந்த சக்தின்றது நாங்கள் ஒரு தீ, பித்தமாக எடுக்கலாம். அந்த சக்தியை ஏற்படுத்தக்கூடியது அந்த சக்தி. அதன் காரணமாகத்தான் அங்கே மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும். நாங்கள் எடுக்கும் உணவு சமன்பாடு அடைவதற்கு கட்டாயம் தீ வேணும், அந்த பித்தம் வேணும். அதே மாதிரி எங்களோட லிவர், பிளட்டில் ஒரு சூடு வேணும். எங்களோட உடலில் எங்களோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது டெம்பரேச்சர், சூடு, ஹீட். அப்போ பித்தம். இவ்வாறு ஒவ்வொரு அமைப்புலையும் அந்த பித்தம் எங்களோட உடம்புல எந்த அளவில் செல்வாக்கு செலுத்துன்றது தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ வாதம் என்று சொன்னால் என்னென்னு சொன்னால் சலனம், அசைவு. அப்போ எங்களோட உடம்பில் உள்ள அசையும் விடயங்கள் அனைத்துமே வாதத்தை கொண்டு நிர்மாணம் அடைகின்றது, வாதத்தை கொண்டு தான் நடைபெறுகின்றது என்பது. அதே மாதிரி அப்போ எல்லா மூமெண்ட், சவுண்ட், அப்போ ஸ்பீச் அதுக்குள்ளே தான் வரப்போகுது. அப்போ மூமெண்ட்ஸ், சவுண்ட் எல்லாமே அப்போ மெயினாக இந்த ஸ்பீச், வோக்கல் கோட், அதே மாதிரி எங்களோட அசையக்கூடிய ஜாயின்ட்ஸ், அதே மாதிரி பிளட் எங்களோட பிளட்டாக இருக்கட்டும், லிம்பேட்டிக் சிஸ்டம் இருக்கட்டும், நர்வ்ஸ் இருக்கட்டும், இம்பல்ஸ் கடத்தப்படுகிறது. அப்போ கடத்தப்படுதுன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அசையுது. நாங்கள் எடுக்கும் உணவு அசையுது. அதே மாதிரி சுவாசம், அசைவு. அப்போ அந்த அசைவுக்கு காரணமாக இருப்பது இந்த வாதம். அப்போ வாதத்தின் நிலை, அதாவது வாதம் எல்லாம், வாதம், பித்தம், கஃபம் மூன்றுமே எல்லா இடங்களிலும் பரவி காணப்படும். ஒரு லைட் பாடி, அதாவது பாரம் குறைந்தது, நல்ல ஆக்டிவாக இருக்கக்கூடியது வாதத்தின் குணம். ஆக்டிவ் மைண்ட், ஃப்ளெக்சிபிலிட்டி, ஜாயிண்ட், அதே மாதிரி ஹெல்தி எக்ஷன்ஸ், இதெல்லாம் வாதத்தின் ஒரு நல்ல பண்பாக எடுத்துக்கப்படுது. அதாவது வாதத்தின் ஆரோக்கிய நிலை. இதே மாதிரி எப்போ இந்த வாதம் அந்த சமநிலையை தாண்டி இம்பேலன்ஸ் ஆகுதோ அப்போ தான் எங்களுக்கு ஜாயிண்ட்டில் பெயின், ஜாயிண்டில் ஸ்டிஃப்னஸ், அதாவது ப்ளோட்டிங், கேஸ்,
இப்போ வயிற்றில் எடுத்தோம்னா கேஸ் ப்ளோட்டிங் வர்றது, கன்ஸ்டிபேஷன் அதாவது வாதங்கள், அதாவது அசைவுகளை வந்து இம்பேலன்ஸ், அசைவு சரியான முறை இல்லாதால தான் என்ன செய்யுது கன்ஸ்டிபேஷன், அதாவது ஒழுங்கான முறையில் கழிவுகள் அகற்றப்படுது இல்லை, அதுக்கான அசைவுக்கான அந்த வாதம் சரியான முறையில் இயக்கத்தில் இல்லை. இதுதான் மெயின் பிரச்சனை. அப்போ இது மாதிரியான விஷயங்கள் வந்து வாதத்தின் அடிப்படையில் தான் மேக்சிமம் இருக்க போகுது. இதால் தான் இந்த வாதம்ன்றது வந்து நாங்கள் சரியான முறையில் விளங்கி கொள்ளணும். அதே மாதிரி பித்தத்தை எடுத்தோம்னு சொன்னால், பித்தம்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்னது வந்து என்ன, அது ஒரு சூடு. அப்போ அந்த பித்தத்தில் எடுத்து பஞ்சபூதங்கள் எடுத்தோம்னா ஃபயர், தீ தான், அதோட வந்து வாட்டரும் இதாக இருக்குது. 5 பஞ்சபூதங்களும் இருக்குது. டொமினன்சி வந்து ஃபயர் அண்ட் வாட்டர். அப்போ இதில் வந்து லொக்கேஷன் மெயினாக வந்து சொல்லுது வந்து இந்த ஆமாசயம்னு சொல்லி நாங்கள் சொல்லுது இந்த வயிறு, இந்த வயிற்று பகுதி தான் மெயினாக இருக்கும். வயிறு, ஹார்ட், லிவர் அப்படி இந்த ஏரியாக்குள்ளே தான் இந்த பித்தத்தில் வந்து டொமினன்சி இருக்கும்னு சொல்லி. அப்போ லொக்கேஷன் ஆஃப் பித்தம் அப்படின்னு இருக்கக்குள்ள அந்த ஏரியாவை நாங்கள் சொல்லலாம். ஏன்னா டைஜஷன் லிவரில் இருந்து அந்த டைஜஸ்டிவ் பார்ட்ஸ் வந்து லிவரில் போய் அங்கேருந்து எல்லா இடத்துக்கும் அனுப்பப்படுது. அப்போ அந்த லிவரில் உள்ள என்சைம்ஸ் ஆக்டிவேஷன்ஸ், அதே மாதிரி ஹார்ட் பம்பிங், பிளட் வந்து எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைக்கிது. அது மாதிரியான அந்த மெயினான வேலைகள் மாற்றங்களை செய்கிறதுக்கு பித்தம் கட்டாயம் தேவைன்றதால் அதில் மெயின் லொக்கேஷனை வந்து நாங்கள் அந்த இடமா கருதுகிறோம். அதே மாதிரி பித்தம் வந்து நோமலாக நன்னிலையில், அதாவது பித்தம் ஹெல்த்தியாக வந்து அந்த பித்தம் வந்து சமநிலையில் மெயின்டைன் பண்ணப்படுதுன்னு சொன்னால் அதில் வந்து நாங்கள் எப்படி அதை சரியான முறையில் விளங்கி கொள்ளலாம்னு சொன்னால் அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் குட்டாக இருக்கும். பாடி வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக, குவாலிட்டியாக, நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும். அதே மாதிரி ஹோமோன், என்சைம் இதெல்லாம் வந்து நல்ல பேலன்ஸ் ஆகிருக்கும். அது நல்ல டைஜஷன் நல்ல ஆக்டிவாக இருக்குன்னா இதெல்லாம் பேலன்ஸ் ஆகிருக்கும். சரியான முறையில் பசி, தாகம், அதாவது பாடி டெம்பரேச்சர் எல்லாமே வந்து ஒரு மிதமாக நல்ல முறையில் இருக்கிறது வந்து இந்த பித்தம் வந்து பேலன்ஸ் ஆகிருக்கின்றதுல ஒரு நன்னிலையை பேணுதுன்றதுக்கான முக்கியமான அறிகுறிகள் நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் சொல்லுவோம் வேண்டாம். அதே மாதிரி பித்தம் வந்து இதே மாதிரி இம்பேலன்ஸ் ஆகிட்டு சரியான முறையில் இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கே டைஜஷனில் பிரச்சனை வரப்போகுது. அதே மாதிரி நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சரியான முறை டைஜஸ்ட் ஆகலைன்னு சொன்னால் அது சரியான முறையில் உடலுக்கு பகிர்ந்தளிக்கப்படாது, தேக்கங்கள் வரும். பித்தம் சரியாக இல்லைன்னு சொன்னால் சரியான டைஜஷன் இருக்காது. அப்போ இந்த ஹெல்த்தியாக ஒரு சீன் வியூ கொண்டு இருக்காது, லுக் கொண்டு இருக்காது. அதே மாதிரி அவர் வந்து இந்த ஸ்வெட்டிங், எக்ஸஸ் ஸ்வெட்டிங் இருக்கையிலும் அல்சர், கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி, அசிடிட்டி மாதிரி, பேர்னிங், இரிட்டேஷன், ஸ்கின்னில் வர பிரச்சனைகள் வந்து மெயினாக இருக்கையிலும் இந்த பித்தங்கள் சரியான முறையில் இல்லைன்னு சொன்னால். அதே மாதிரி இதில் மெயினான இயக்கம் நான் சொல்லிட்டேன். அதாவது ஒரு மாற்றத்துக்கு ஒன்றை இன்னும் ஒன்றாக மாற்றுவதற்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்றி அமைப்பதற்கு, சமன்பாடு அடைவதற்கு, அது மாதிரியான அந்த சக்தியை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலைகளில் பித்தம் கட்டாயம் அவசியமான விஷயமாக இருக்கின்றது. அதே மாதிரி கஃபத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா கஃபம்னு சொல்வது வந்து கஃபம் ஒரு பாரமான ஒரு குவாலிட்டியாக தான் நாங்கள் இங்கே பார்க்குறோம். ஒரு பாரத்தன்மை, ஒரு ஸ்ட்ரக்சரல் அமைப்பு, ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுவது வந்து மெயினாக கஃபம்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ அந்த கஃபத்தில் மெயினாக ஸ்ட்ரக்சர் ஒரு பாரமாக இருக்கிறதுல வந்து எங்களோட பஞ்சபூதங்களில் நிலம், நீர் மெயினாக அந்த இடத்துல வந்து டொமினேட் பண்ணுது. மெயினாக இதில் மெயினான ஃபங்க்ஷன் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஸ்ட்ரக்சர், ஸ்டெபிலிட்டி, லுப்ரிகண்ட், அடுத்து எங்களோட இம்யூனிட்டி, இது எல்லாத்தையும் வந்து மெயினாக வந்து பார்க்கக்கூடியது இந்த கஃபத்தின் ஒரு நல்ல கேரக்டர். ஸ்ட்ரென்த், இம்யூனிட்டி இதெல்லாம் வந்து கஃபத்தில் வந்து ஒரு நன்னிலையில் இருக்கும்போது எங்களோட உடலை வந்து மெயினாக பாதுகாக்கக்கூடிய நிலை தான் இந்த கஃபத்துக்கு இருக்குது. அதே மாதிரி இது வீக் ஆகிட்டுருந்தாலும் அதே மாதிரி தான் வெயிட் கெயின் ஆகலாம், கோல்டு, கொஃப், சைனஸ், அது மாதிரியான அந்த சளி சார்ந்த பிரச்சனைகள் வரையிலும், மியூக்கஸ், அதாவது அது கஃபம் மியூக்கஸ் மாதிரி பாடியில் வந்து ஒரு ஆக்டிவ்னஸ் இல்லாமல் அப்படியான விடயங்கள் இதில் நடக்கலாம். அப்போ இந்த எங்களோட உடலில் ஹெல்த்துண்டா என்னென்னு சொன்னால் ஆயுர்வேத, பேசிக் ஆஃப் ஆயுர்வேத வாதம், பித்தம், கஃபம் பேலன்ஸ் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் ஹெல்த்துன்னு சொல்லலாம். அப்போ டிசீஸ்ன்ற என்ன, இந்த வாதம், பித்த, கஃபத்தில் வந்து இம்பேலன்ஸ், அதாவது நாங்கள் அந்த வாதம், பித்தம், கஃபத்தை வந்து ஒரு தாதுவாக கருதுவோம். இது எஃபெக்ட் ஆகிட்டுச்சுன்னா இது ஒரு தோஷமாக, அதாவது தோஷம் சொன்னாலே ஒரு சரியான நிலை இல்லை என்பதை நாங்கள் கருத்தில் கொள்வோம். அதே மாதிரி வாதம், பித்தம், கஃபம் அதில் பஞ்சபூதங்கள் அடிப்படையில் தான் நாங்கள் உணவை பற்றி கதைக்கும் போதுன்னு சொன்னோம். அந்த உணவில் உள்ள அந்த பஞ்சபூத அமைப்பில் தான் எங்களோட வாத, பித்த, கஃபம் மாற்றமடையும். எங்களோட ஆக்டிவ் உலை, எங்களோட ரூட்டின் ஃபுட் பேட்டர்ன் மெயினாக வந்து இந்த வாத, பித்த, கஃபத்தை வந்து கட்டாயம் சேஞ்ச் பண்ணும். ஃபுட், அதேமாதிரி லைஃப் ஸ்டைல், கிளைமேட், எமோஷன்ஸ், எங்களோட ஹேபிட்ஸ் இதெல்லாம் வந்து டிரெக்டாக வந்து எங்களோட வாத, பித்த, கஃபம் என்ற இந்த பேசிக்கை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் கட்டாயம். அப்போ வந்து நாங்கள் அந்த வாத, பித்த, கஃபத்தை வந்து பேலன்ஸாக வச்சுருந்தா எங்களோட ஆரோக்கியம் வந்து
நன்னிலையில் இருக்கும். அப்போ இதை நாங்கள் சரியான முறையில் கொண்டு வரணும்னு சொன்னால் இதுக்கு இன்ஃப்ளூயன்சஸ் யார்? இந்த ஃபுட், லைஃப் ஸ்டைல், கிளைமேட், எமோஷன்ஸ், ஹேபிட், இதுகளை வந்து நாங்கள் சரியான முறையில் வந்து அமைச்சு கொள்வது இதுக்கான சிறந்த வழி. இதை வந்து நாங்கள் சும்மா நோமலாக எங்களுக்கு வந்து ப்ரீஃபாக சொல்லுதுன்னு சொன்னால், வாதம்னு சொன்னால் மூமெண்ட்ஸ், அதோட வந்து இந்த நர்வ்ஸோட நாங்கள் ஓரளவு கோரிலேட் பண்ணலாம். 100% இல்லை, அது சேம் அந்த எக்ஷன் அதில் பண்புகளை வச்சு நாங்கள் ஓரளவுக்கு இதோட மேனேஜ் பண்ணலாம். வாதம்னு சொன்னால் மூமெண்ட்ஸ் உள்ள இடங்கள், மூமெண்ட்ஸுக்கான காரணம், அதே மாதிரி நர்வஸ் சிஸ்டம் அதோட ஓரளவு கோரிலேட் பண்ணலாம். பித்தம்னு சொன்னாலும் இந்த டைஜஷன், ஹோமோன்ஸ், டைஜஷன், மெட்டபாலிசம் எங்களோட பாடியோட மெட்டபாலிசம், அதோட டைஜஷன். அப்போ வந்து என்ன நடக்கும், அந்த என்சைம்ஸ், ஹோமோன், இது எல்லாமே வந்து அதுக்குள்ளே வந்து மெயினாக இன்க்ளூட் ஆகும். இதுக்கான மெயினான டைஜஷன், மெட்டபாலிசத்தை மெயினான முறையில் சரியான முறையில் கொண்டு வரணும்னா அதுக்கு தேவையான சரியான என்சைம்ஸ் அண்ட் அதர் ஹோமோனல் பேலன்ஸ் இதெல்லாம் சரியான முறையில் இருக்கணும். அப்போ வந்து இதை நாங்கள் பித்தமாக கருதி கொள்ளலாம். அதே மாதிரி கஃபத்தை நாங்கள் எடுத்தோம்னா நாங்கள் ஏற்கனவே சொன்னது ஸ்ட்ரக்சரல் அண்ட் இம்யூனிட்டி. அப்போ எங்களோட பாடி ஸ்ட்ரக்சர், ஸ்ட்ரென்த்துக்கு, அதே மாதிரி எங்களோட இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்திகள், இது எல்லாத்துக்குமே இந்த கஃபம் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. அப்போ வந்து இந்த 3 தாத்து, அதாவது இந்த முத்தாதுக்களும் வந்து சரியான முறையில் இருந்தால் ஹியூமன் பாடி சரியான முறையில் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணப்படும்ன்றது தான் இதை ஒரே ஒரு கூற்று. அப்போ நாங்கள் எங்களோட உணவு முறை, அந்த நான் சொல்லப்பட்ட அந்த இன்ஃப்ளூயன்சஸை வந்து சரியான முறையில் நாங்கள் வகுத்து கொண்டு போனோம்னு சொன்னால் இந்த வாதபித்த கஃபத்தை சரியான முறையில் மெயின்டைன் பண்ணலாம். அப்போ வந்து எங்கள்கிட்ட நோய் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை மேம்படுத்தலாம். அப்போ இந்த வாதபித்த கஃபத்தை வந்து நாங்கள் சரியான முறையில் வச்சுக்கொள்வது தான் இதை மெயின் நோக்கம். இப்போ நான் உதாரணமாக வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு லாஸ்ட்டாக சொல்லுது என்னென்னு சொன்னால், இப்போ வாதம், பித்தம், கஃபம் வந்து ஒரு 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 ஹியூமன் பாடி எடுத்தோம்னா வாதம், பித்தம், கஃபம் இப்போ 100%ல் வாதம், பித்தம், கஃபம் மூணுமே வந்து ஒவ்வொரு ரேஷியோவில் இருக்கும். இப்போ வாதம் ஒரு ரேஷியோ, பித்தம் ஒரு ரேஷியோ, கஃபம் ஒரு ரேஷியோ. அந்த நார்மலாக அவருக்கு இருக்கிற ரேஷியோ வந்து அவரோட பிரகிருதி, அவரோட ஆரோக்கியமான நிலை. இது வந்து ஏதாவது ஒரு காரணத்தால், நாங்கள் மேலே சொன்ன இன்ஃப்ளூயன்சஸ், அந்த காரணத்தால் இது இந்த ரேஷியோ இருந்த ரேஷியோ இன்னொன்றாக மாற்றப்படும் இடத்து அந்த இடத்துல வந்து அது டிசீஸ் கண்டிஷனாக நாங்கள் வந்து கருதலாம். அந்த நிலையில் நாங்கள் வந்து அந்த இன்ஃப்ளூயன்சஸால் சேஞ்ச் பண்ணப்பட்ட அந்த பேலன்ஸ் நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு வகையான மெடிசினல் சிஸ்டத்தால் பழைய முறைக்கு அந்த வாத பித்த கஃபத்தை சரியான முறையில் பேலன்ஸ் பண்ணினோம்னு சொன்னால் அதுதான் வந்து ட்ரீட்மெண்ட்டாக வந்து நாங்கள் இந்த இடத்துல கருத போகிறோம். அந்த வேரியண்ட்டான அந்த வாதப்பித்த கஃபத்தினுடைய ரேஷியோவை அவரை நார்மலாக அவரோட பொடி எப்படி இருந்துச்சோ அந்த நிலைக்கு மறுபடியும் கொண்டு வரது தான் இந்த ட்ரீட்மெண்ட் சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ள போகிறோம். அதே மாதிரி இந்த இப்போ வாதம், பித்தம், கஃபத்தை வந்து நார்மலாக வந்து வாதம்னு சொன்னால் காற்று, பித்தம்னு சொன்னால் சூடு, கஃபம்னு சொன்னால் குளிர், சாந்தமானது அப்படின்ற ஒரு கேட்டகரியிலையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இப்போ மனித உடலில் வந்து இப்போ வாதம், பித்தம், கஃபம் மூண்டையும் எடுத்தோம்னு சொன்னால் இதில் வாதங்களில் 5 டைப்ஸ், பித்தத்தில் 5 டைப்ஸ், கஃபத்தில் 5 டைப்ஸ்ன்ட்டு தனித்தனி பிரிவுகளாக இருக்குது. நாங்கள் இதெல்லாம் சொல்லுறதுக்காக இது வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ல விஷயம் இல்லை, பொதுவான மக்கள் விளங்கிக் கொள்ளணுக்கான சொல்லதால் நாங்கள் ஆழமாக போகல. இந்த சின்ன விஷயத்தை வந்து தெளிவான முறையில் விளங்கிக் கொள்ளணும். வாதம், பித்தம், கஃபம்டா என்ன, அது மனித உடலில் மனிதனில் எந்த வகையில் அது செல்வாக்கு செலுத்துது, அந்த வாத, பித்த, கஃபம் வந்து நார்மலான ரேஷியோவில் இருக்கும்போது அவர் ஹெல்த்தியாகவும், அந்த ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆக்கப்படும் போது ஏதாவது ஒரு காரணத்தால் அவர் நோய்வாய்ப்பட்டவராகவும் மாற்றப்படும் போது அந்த ரேஷியோவை மறுபடியும் சீரமைப்பு செய்வதன் மூலம் அவர் ஆரோக்கியமான நிலைக்கு கொண்டு வரணும். இந்த மறுசீரமைப்பு, அதாவது அந்த இம்பேலன்ஸ் ஆனதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் செய்த ஆயுர்வேத சிகிச்சை முறை இதுதான். சிகிச்சை முறை வந்து பொதுவாக சிம்டமேட்டிக்காக இல்லாமல் அந்த ரூட் கோஸுக்கு செய்ததுக்கான மெயினான ரீசன் இதுதான். அப்போ அந்த வாதபித்த கஃபத்தில் வர சேஞ்சஸை நாங்கள் பார்த்து அதை நார்மலாக கொண்டு வரும்போது அதால் ஏற்பட்ட சிம்டம்ஸ் வந்து எங்கள் நோய் நிலையில் வெளிக்காட்டப்படும். அப்போ அது இல்லாமல் போயிடும். அப்போ நாங்கள் செய்த ட்ரீட்மெண்ட் மெயினாக வந்து ரூட் கோஸ், என்னத்தால் இது நடந்திருக்குமோ அந்த கோஸை நாங்கள் அணுகி அந்த கோஸுக்கான சரியான முறையில் வந்து மருத்துவத்தை செஞ்சோம்னா ஒரு சிறப்பான மருத்துவமாக வந்து இது அமைந்தது தான் முக்கியமான எங்களோட குறிக்கோள். நன்றி. நாங்கள் அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.